அனைவருக்கும் வணக்கம். ஸோ இதுவரைக்கும் நம்ம கிளாஸில் பார்த்தீங்கன்னா 6th to 10th இருக்கிற எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ அந்த கிளாஸை வந்து அட்டன் பண்ணாதவங்க அந்த கிளாஸ் ஃபுல்லாக அட்டன் பண்ணிவிட்டு இந்த கிளாஸை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா 11th and 12th ஸ்டாண்டர்டில் இருக்கிற எக்கனாமிக்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நியூ சிலபஸ் படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11th and 12th தான் வந்து நிறையா போர்ஷன் வந்து கவர் ஆகுது. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா 5 ஆண்டு திட்டங்கள், அப்புறம் இந்திய பொருளாதாரம். ஸோ இப்போ இந்திய பொருளாதாரம் பார்த்திங்கன்னா சுதந்திரத்திற்கு முன் சுதந்திரத்துக்கு பின் அந்த கான்செப்ட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10th முடிய இருக்கிற சப்ஜெக்டில் வந்து கவர் ஆகலை. ஓகேங்களா? ஸோ 11th and 12th கம்பல்சரி வந்து நம்ம படித்து ஆகணும். ஓகேங்களா? ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட். ஸோ 11th ஸ்டாண்டர்டில் டோட்டலாக பார்த்திங்கன்னா 12 லெசன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 12 லெசனில் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் இதில். ஸோ இது டோட்டலாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம எக்கனாமிக் சிலபஸில் வந்து கவர் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா இந்திய பொருளாதாரம். ஓகேயா? இந்திய பொருளாதாரம் விடுதலைக்கு முன்னரும் பின்னரும், இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள், ஊரக பொருளாதாரம், அப்புறம் இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு பொருளாதாரம். இது எல்லாமே சிலபஸில் இருக்கும். அதே மாதிரி இந்த பேசிக்கான கான்செப்ட் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஓகே, பொருளாதாரம்னா அதோட இன்டெக்ஷனு, நுகர்வு பகுப்பாய்வு, உற்பத்தி, செலவு மற்றும் வருவாய், அங்காடி அமைப்பு, ஓகேங்களா, பகிர்வு. ஸோ இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஓகேங்களா? 6th to 10th எக்கனாமிக்ஸ் புக்கில் நம்ம பார்த்தது தான். அதில் வந்து பேசிக்கான ஒரு இன்டெக்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. இதில் சம் பாயிண்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஆட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம இதையும் டோட்டலாக நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ நான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா நுண்ணிய பொருளியல். ஓகேங்களா? ஸோ எக்கனாமிக்ஸை பேசிக்காக பார்த்திங்கன்னா 2 டைப் ஆஃப் எக்கனாமிக்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஒன்று பார்த்திங்கன்னா மைக்ரோ எக்கனாமிக்ஸ் சொல்லுவாங்க, இன்னொன்று மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்ட்டு. ஸோ மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த நுண்ணிய பொருளியல். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன், அந்த இதுதான் இந்த சிலபஸில் பார்க்க போகிறோம். இந்த சப்ஜெக்டில் நம்ம அதை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாங்கன்னா பொருளியல் எங்கும் நிறைந்தது. ஓகேங்களா? பொருளியல் அப்படிங்கிறது எங்கும் நிறைந்தது. எல்லா இடத்துலையும் அந்த பொருளியலுங்கிற கான்செப்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். பொருளியலை புரிந்து கொள்ளுதல் நல்ல முடிவுகளை எடுக்கவும் ஆனந்தமான வாழ்வை பெறவும் உதவுது அப்படின்னு சொல்கிறாரு. யார் சொல்கிறாரு? டைலர் கோவன் அப்படிங்கிற எக்கனாமிஸ்ட் வந்து சொல்கிறாரு. ஓகேங்களா? ஸோ இதில் என்னென்ன கற்றுக்கலாம் அப்படின்னா பேசிக்காக ஒரு பொருளியல்னால் என்ன, ஓகேங்களா, அது மாதிரி பொருளியலோட கருத்துக்கள். ஓகேங்களா? நிறைய எக்கனாமிஸ்ட் இருப்பாங்களா, பொருளியல் வல்லுநர்கள், அவங்களாம் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே இந்த லெசனில் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்க? ஸோ ஃபஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் அதான் சொல்லிடுறாங்க. எந்த ஒரு சப்ஜெக்ட் படிக்கும் போதுமே நம்ம அதை இன்டெப்த்தாக படிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதை தான் இந்த இன்ட்ரொடக்ஷனாக கொடுத்துருக்காங்க இதில். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பொருளியல், அதோடைய மீனிங். ஓகேங்களா? பொருள் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ பொருளியல் என்ற சொல் ஐக்கனாமிக்ஸ் என்னும் பழமையான கிரேக்க சொல்லிலிருந்து வந்தது. ஓகேங்களா? ஸோ இந்த ஐக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறதுலேருந்து மருவி வந்தது தான் இந்த எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஐகோஸ், இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற ஐகோஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து இல்லங்கள். ஓகேங்களா? இல்லங்கள்னால் என்னது? ஹவுஸ். ஓகேவா? மற்றும் நேமேயின். ஓகேங்களா? நேமேயின் அப்படிங்கிறது என்னன்னா நிர்வாகம், வழக்கம் அல்லது விதி என்று பொருள்படும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன தான் இருந்திருக்கு பொருளியல் அப்படிங்கன்னா இல்லங்களின் நிர்வாகம். ஓகேங்களா? ஹவுஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது தான் பொருளியல் அப்படிங்கிறத மீன் பண்ணியிருந்துருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது என்னாச்சு, ஆரம்பத்தில் அரசியல் பொருளாதாரம் என்று அழைக்கப்பட்ட இவ்வியல் 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் பொருளியல் என்று ஆல்ஃப்ரட் மார்ஷலால் மாற்றப்பட்டது. ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங்கில் அந்த பொருளியல் அப்படிங்கிறது என்ன பேர் இருந்திருக்கு? அரசியல் பொருளாதாரம் அப்படின்னு தான் இருந்திருக்கு. இங்கே பொலிட்டிக்கல் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு தான் இருந்திருக்கு. அதை தான் என்ன பண்ணியிருக்காங்க, பொருளியல் அப்படிங்கிறத வந்து மாற்றிருக்காங்க. மாற்றினவர் யார்? ஆல்ஃப்ரட் மார்ஷல். ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது. ஸோ அடுத்தது என்னென்னா பொருளியலின் தன்மைகள். ஓகேங்களா? இந்த பொருளியலின் தன்மைகள் அப்படிங்கிறது என்னென்னா நிறைய எக்கனாமிஸ்ட் இருக்காங்க பார்த்திங்கன்னா, அவங்க நிறைய டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க பொருளியல் பற்றி. ஸோ பொருளியல்னால் என்ன அப்படின்னா அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ பொருளின் இயல்பினை குறிப்பிட்ட சில பொருளியல் அறிஞர்கள் பல்வேறு வரையறுக்களை படிப்பதன் மூலம் புரிந்து கொள்ளலாம். அவங்களுடைய வரையறைகள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பொருளியலின் இயல்பு என்பது அதன் பொருளடக்கத்தையும் ஏன் எப்படி
அவை பாடப்பொருட்களில் இடம்பெற்றுள்ளன என்பதையும் குறிப்பிடுகிறது. ஸோ பொருளியலுக்கு பல்வேறு இலக்கணம் வழங்கப்பட்டதன் காரணமாக சில வல்லுநர்கள் பொருளியலுக்கு விளக்கம் தேடுவது மிகவும் பயனற்ற செயல் என்று கூறியுள்ளனர். ஓகேங்களா. எடுத்துக்காட்டாக ஜேஎம் கீன்ஸ் அப்படிங்கிற என்ன சொல்லியிருக்காருன்னா, அரசியல் பொருளாதாரம் தனது வரையறை மூலம் தனக்குத்தானே குரல் வலையை நெறித்து கொள்கிறது என்பதற்கான பொருளியலை அணுகுகிறார். ஓர் இயலின் வரையறையானது கற்பதற்கு ஆர்வத்தை தூண்டுவதாகவோ வியக்கத்தக்கதாகவோ மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாகவோ அல்லது பயனுள்ளதாகவோ இருத்தல் வேண்டும். உண்மையில் வரையறைகளே இத்தகைய சமூக அறிவியலின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்துள்ளன. புதிய வரையறைகளை உருவாக்கி கொள்ள இத்தகைய அறிவியலோடு தொடர்புடைய அறிஞர்களுக்கு சுதந்திரம் உள்ளது. வரையறைகள் நிரப்பக் கூறுவதற்கான வாய்ப்புகள் பொருளியலுக்கு அதிகமாக இருப்பதால்தான் உற்சாகம் தரும் ஏராளமான வரையறைகள் வருகின்றன. நிறைய டெஃபனிஷன்ஸ். ஓகேங்களா. ஒவ்வொரு வரையறையும் பொதுமைப்படுத்தப்பட்ட தனித்துவம் வாய்ந்தவை. பொருளியலின் பாடப்பொருளை பற்றி ஒரு முழுமையான அறிவை பெறுவதற்கு இந்த பல்வேறு வரையறைகளும் வழிவகுக்கின்றன. ஸோ ஒன்றும் இல்லை, சிம்பிளாக நிறைய அந்த எக்கனாமிஸ்ட் வந்து அவங்களுடைய சொந்தமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. அதை தான் சொல்ல வராங்க. ஸோ கருத்துக்கள் இணைந்து அதில் உள்ள சிறப்பம்சங்கள் வலியுறுத்தப்பட்டு புதிய வரையறைகள் எழுவதன் மூலம் அறிவியல் ஒவ்வொரு நிலையிலும் படிப்படியாக வளர்கிறது. ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஒவ்வொரு கருத்து சொல்லும் போது என்ன ஆகுது, அது டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் ஒரு இயல் என்பது தெளிவான வரையறையும் எல்லையும் கொண்டிருந்தால்தான் அதை கற்க முடியும். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, 4 வரையறைகள் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த எக்கனாமிக்ஸை பார்த்திங்கன்னா 4 ஸ்டேஜஸ்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா. 4 ஸ்டேஜில் வந்து அது டெவலப் ஆகி வந்திருக்கு. ஸோ என்னென்ன இதுன்னு ஆல்ரெடி நம்ம இது பார்த்தது தான். ஓகே, பேசிக்காக நம்ம பார்த்துருப்போம். ஸோ தொன்மை காலம். ஓகேங்களா. அடுத்தது புதிய தொன்மை காலம், புதிய யுகத்தை உணர்த்தும் காலம், அடுத்தது நவீன யுகம். ஓகேங்களா. சொன்னில தொன்மை காலம், புதிய தொன்மை காலம், புதிய யுகம், நவீன யுகம். ஓகேங்களா. ஸோ அதாவது இந்த எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது டெவலப்பிங். ஸோ யார் யார் சொல்லியிருக்காங்கன்னா, தொன்மை காலத்தை உணர்த்தும் ஆடம் ஸ்மித்தினுடைய செல்வ இலக்கணம் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா. ஆடம் ஸ்மித்தோட செல்வ இலக்கணம்ங்கிறது தான் தொன்மை காலம். புதிய தொன்மை காலத்தை உணர்த்தும் மார்சலின் நல இலக்கணம். புதிய யுகத்தை உணர்த்தும் ராபின்ஸின் கிடைப்பெருமை இலக்கணம். ஓகேவா. ராபின்ஸனோட கிடைப்பெருமை இலக்கணம். அடுத்தது நவீன யுகத்தை உணர்த்தும் சாமுவேல்சனின் வளர்ச்சி இலக்கணம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது எக்கனாமிக்ஸில். ஓகேங்களா. அவங்க நேமு, அவங்களுடைய இலக்கணம். ஓகேங்களா. அவங்களுடைய படைப்பு. ஓகேங்களா. அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ ஆடம் ஸ்மித்தோட இது என்னது, செல்வ இலக்கணம். அடுத்தது மார்ஷலோட நல இலக்கணம். அடுத்தது ராபின்ஸனோட கிடைப்பெருமை இலக்கணம். சாமுவேல்சனின் வளர்ச்சி இலக்கணம். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது செல்வ இலக்கணம். ஸோ ஆடம் ஸ்மித். ஓகேங்களா. பொருளியலின் தந்தை அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ பொருளியலின் தந்தை அப்படிங்கிற கொஷின் வந்து நிறைய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ ஆடம் ஸ்மித்து அவருடைய காலம் பார்த்திங்கன்னா 1723 to 1790. இதுதான் தொன்மை காலம் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா. ஆடம் ஸ்மித் நாடுகளின் செல்வத்தின் இயல்பும் காரணங்களும் பற்றிய ஒரு ஆய்வு அப்படிங்கிறது அவர் எழுதின புக்கு. ஓகே, ஃபேமஸான புக்கு. அந்த நூல் என்ன சொல்லியிருக்காருன்னா, பொருளியல் என்பது செல்வத்தை பற்றிய ஒரு அறிவியல் என்று வரையறுத்துள்ளார். ஸோ பொருளியல் என்பது செல்வத்தை பற்றிய ஒரு அறிவியல் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா ஆடம் ஸ்மித். ஓகேவா. 1776 அந்த புக்கை வந்து வெளியிட்டிருக்கார். அவர் ஒரு நாட்டின் செல்வம் எவ்வாறு உருவாக்கப்படுகிறது மற்றும் அதிகரிக்கப்படுகிறது என்பதை விளக்குகிறார். ஓகேங்களா. ஸோ செல்வம்னா என்னது, ஓகேங்களா, அதோடைய க்ரோத், ஒரு நாட்டோடைய க்ரோத், மணி. ஓகேங்களா. என்ன வச்சுக்கலாம், பணம். அது எல்லாமே மீன் பண்ணுறது தான் இந்த செல்வம் அப்படிங்கிறது. அவர் ஒரு நாட்டின் செல்வம் எவ்வாறு உருவாக்கப்படுகிறது மற்றும் அதிகரிக்கப்படுகிறது என்பதை விளக்குகிறார். அவரை பொறுத்தவரை சமுதாயத்தில் உள்ள தனி மனிதன் தன் லாபத்தை பெருக்கிக் கொள்ள விரும்புவதாக அவர் கருதுகிறார். தனி மனிதர் எவ்வாறு செயல்படும் போது அவரை திரைக்கு பின்னால் இருந்து ஒரு புலனாக உந்து சக்தி வழி நடத்துகிறது. ஓகேங்களா.
ஒவ்வொரு மனிதனும் தனது ஆர்வத்தால் தூண்டப்படுவதாக ஸ்மித் கூறுகிறார். ஓகேங்களா, எல்லாத்துக்குமே என்னது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, என்னது மணி மேக் பண்ணுறது வாட்டவர் எது இருந்தாலுமே ஒரு உந்து சக்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஒவ்வொருவரும் தனது சொந்த நன்மைக்காக உழைக்கிறார்கள். ஸோ உற்பத்தியின் அளவை அதிகரிக்க வேலை பகுப்பு முறையை அறிமுகப்படுத்துவதை ஸ்மித் ஆதரிக்கிறார். ஸோ வேலை பகுப்பு முறை அப்படிங்கிறது நம்ம அப்படி பார்த்துருக்குறோம். ஸோ வேலை பகுப்பு முறைன்னா என்னது, ஒரு வேலையை டிவைட் பண்ணி கொடுக்கறது. ஓகேங்களா, அதான் சொல்கிறது டிவிஷன் ஆஃப் லேபர், அதுதான் வேலை பகுப்பு முறை. சமுதாயத்திலும் நிறுவனங்களிலும் நிலவும் கடுமையான போட்டியின் காரணமாக சிறந்த பொருட்கள் கிடைக்கின்றன. அளிப்பு ஆற்றல் மிகுந்தது இருப்பதினால் நுகர்வோருக்கு குறைந்த விலையில் பண்டங்கள் கிடைக்கின்றன. ஓகேங்களா, ஸோ இங்கே பாக்ஸ் பாருங்கள். ஆடம் ஸ்மித்தின் நூலான நாடுகளின் செல்வம், ஓகேங்களா, வெளியீட்டுக்கு பின் பொருளியல் ஒரு தனி இயலாக உருவானது. புரியுதுங்களா? ஸோ அதுதான் பேசிக். ஆடம் ஸ்மித் எழுதின நாடுகளின் செல்வம் அப்படிங்கிறது தான் இந்த எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு சாப்டரை உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்திருக்கு. ஓகே, ஸ்மித்தை பொறுத்தவரை பொருளியல் என்பது செல்வத்தை திரட்டுதல், செல்வத்தை செலவிடுதல் ஆகியவை சார்ந்த நடவடிக்கைகளாகும். ஓகே, என்ன பண்ணணும், ஏர்ன் பண்ணணும், ஏர்ன் பண்ணது என்ன பண்ணணும், எக்ஸ்பென்ஸ் பண்ணணும். அதை பேஸ் பண்ணி தான் இருந்தது. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா, வருமானம் ஈட்டணும், அதை செலவு பண்ணணும், வருமானம் செலவு அதை பேஸ் பண்ணி தான் இருந்தது அப்படிங்கிறாங்க. பொருட்சார் செல்வம் என்ற ஒன்றிற்கு மட்டுமே அதிக அளவு முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. செல்வமே இறுதியானதாக கருதப்பட்டுள்ளது. இந்த கருத்தினால் பொருளாதாரத்தின் முக்கிய பகுதியான மனித நலம் அவரால் புறக்கணிக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா, அவர் பேசிக் எல்லாமே என்ன இருந்தது, மணி ஓரியன்டாக தான் இருந்திருக்கு. ஓகேங்களா, மதம் மற்றும் ஆன்மீக மதிப்பீடுகள் மேலோங்கி இருந்த காலகட்டத்தில் ஸ்மித் தனது வரையறையை வழங்கியுள்ளார். எனவே ரஸ்கின் மற்றும் கார்லைல் போன்றோர் நீதிநெறிக்கு புறம்பான சுயநலத்தை கற்று தருவதாக பொருளியல் வர்ணிக்கப்படுவதால் பொருளியலை ஓர் இருண்ட அறிவியல், ரொம்ப இம்பார்ட்டன்ட், பொருளியலை ஒரு இருண்ட அறிவியல் என கூறியுள்ளனர். யார்? பொருளியலை ஒரு இருண்ட அறிவியல் அப்படின்னு சொன்னவர் யார்? ரஸ்கின். ஓகேவா, கார்லைல், ரஸ்கின் கார்லைல் அப்படிங்கிறவங்க பொருளியலை இருண்ட அறிவியல், டிஸ்மல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன, செகண்ட் ஸ்டேஜ் தொன்மை காலம். ஓகேங்களா, ஸோ யார் இது? ஆல்பர்ட் மார்ஷல், புதிய தொன்மை காலம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தது தொன்மை காலம், செகண்டாக பார்க்குறது புதிய தொன்மை காலம். இந்த காலகட்டத்தில் இருக்கிறவர் தான் ஆல்பர்ட் மார்ஷல். அவர் என்ன சொல்லியிருக்காரு, நல இலக்கணம். ஓகேங்களா, ஸோ அவரோட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1842 1924. ஸோ இவரை பற்றி பார்க்கலாம். ஆல்பர்ட் மார்ஷல் தன்னுடைய பொருளியல் கோட்பாடுகள் என்ற நூலில் பொருளியலை கீழ்வருமாறு வரையறுத்துள்ளார். ஓகேங்களா, அவருடைய புக் என்னது? பொருளியல் கோட்பாடுகள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பொருளியல் கோட்பாடுகள் எழுதுனது யார்? ஆல்பர்ட் மார்ஷல், 1890. இந்த ஆல்பர்ட் மார்ஷல் என்ன சொல்லியிருக்காரு, என்ன டெஃபினேஷன் சொல்லியிருக்காருன்னா, பொருளியலுக்கு அரசியல் பொருளியல் அல்லது பொருளியல் என்பது மனிதனின் அன்றாட நடவடிக்கையை படிப்பதும் பொருள்சார் நலனை அடைவதின் பொருட்டு தனி மனிதன் மற்றும் சமுதாயத்தின் செயல்பாட்டை குறித்து ஆராய்வதும் ஆகும். ஓகே, ஸோ பொருளியல் ஒரு புறம் செல்வத்தை பற்றியும் முக்கியமான மற்றொரு புறம் மனிதனை பற்றியும் ஆராய்கிறது. அடுத்தது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மார்ஷல் வரையறையின் சிறப்பியல்புகள். ஓகேங்களா, அவருடைய டெஃபினேஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அதனுடைய சிறப்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து பொருளாதார நடவடிக்கைகளுக்கும் முதலும் முடிவுமானது செல்வமே என்று பொருளியலில் கருதப்படவில்லை. இவர் அப்படி சொல்லலை. ஓகேவா, ஸோ மனிதன் முதலில் நலத்தையே மேம்படுத்த முயல்கிறான், செல்வத்தை அல்ல. ஸோ பொருளியல் சாதாரண மனிதனின் நடத்தை பற்றியதே. அந்த சாதாரண மனிதர்கள் அன்பினால் கட்டுப்பட்டவர்களே அன்றி உச்சபட்ச பணம் பெறுவதை நோக்கி செல்பவர்கள் அல்ல. அவங்க பணத்தை நோக்கி போகிறவங்க கிடையாது. ஓகேவா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பொருளியல் ஒரு சமூக அறிவியல் ஆகும். அது சமுதாயத்தில் ஒருவர் மற்றொரு மீது செலுத்தும் ஆதிக்கத்தை பற்றி படிக்கிறது. ஓகேங்களா, ஸோ இதோடைய கன்க்ளூஷன் என்ன? ஓகேங்களா, புதிய தொன்மை காலத்தில் இருக்கிற ஆல்ஃப்ரட் மார்ஷலோட கன்க்ளூஷன் என்ன சொல்ல வராங்கன்னா, மார்ஷல்
பொருள்சார் நலனுக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளித்துள்ளார். அவர் பொருள்சாரா நலனை தரக்கூடிய மருத்துவர், ஆசிரியர் போன்றவரது பணிகளை கருத்தில் கொள்ளவில்லை. ஆனால் அவர்களது பணிகளுக்கும் மனித நலனை மேம்படுத்துகின்றன. பொருள்சாரா பணிகளுக்கு வெகுமதியாக அளிக்கப்படும் பணத்தினை பற்றி மார்ஷல் தனது கூலி கோட்பாட்டில் ஏதும் கூறாமல் புறக்கணித்து விட்டார். மார்ஷலின் இலக்கணமானது நலன் என்ற கருத்தை அடிப்படையாக கொண்டது. ஆனால் நலன் என்பது தெளிவுற வரையறுக்கப்படவில்லை. ஓகேங்களா? ஸோ நலன் என்பது மனிதருக்கு மனிதர், நாட்டுக்கு நாடு, காலத்துக்கு காலம் வேறுபடக்கூடியது. மக்கள் நலனை மேம்படுத்துவதும் மற்றும் மேம்படுத்தாத பொருட்களை பற்றி மார்ஷல் தெளிவாக வேறுபடுத்தி காட்டியுள்ளார். ஆனால் நடைமுறையில் பொருளாதாரத்தில் மதுபானங்கள் போன்ற பொருட்கள் மனித நலனை மேம்படுத்துவதாக இல்லை. எனினும் விலை பெறுபவையாக உள்ளதால் அவையும் பொருளியலில் எல்லைக்குள் உட்படுத்தப்படுகிறது. எனினும் நலன் என்பது தனி மனிதனோ அல்லது மனிதர்களின் குழுவோ மகிழ்ச்சியாகவோ அல்லது வசதியாகவோ வாழ்வதாகும். தனி மனிதனின் நலன் அல்லது நாட்டின் நலனானது அந்த நாடு கொண்டுள்ள செல்வ இருப்பை மட்டுமே சார்ந்தது அல்ல. அது அந்த நாட்டின் அரசியல், சமூக மற்றும் கலாச்சார நடவடிக்கைகளையும் சார்ந்தது. ஓகேங்களா? ஸோ மூணாவதாக பார்க்க போகிறது என்னது? புதிய யுகம். ஓகேங்களா? ஸோ யார்? லயனல் ராபின்சன். இவருடைய காலம் தான் என்ன சொல்கிறாங்க? புதிய யுகம் சொல்கிறாங்க. அவருடைய இலக்கணம் என்னது? பற்றாக்குறை இலக்கணம். ஓகேங்களா? அல்லது கிடைப்பருமை இலக்கணம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ அவர் எழுதிய புக் என்னதுன்னா பொருளியல் அறிவியலின் தன்மையும் அதன் சிறப்பும், பொருளியல் அறிவியலின் தன்மையும் அதன் சிறப்பும் பற்றிய ஒரு கட்டுரை அப்படிங்கிற புக்கு இவர் எழுதியிருக்காரு. எப்போனா 1932. ஓகேங்களா? ஸோ இவருடைய டெஃபனிஷன் என்ன கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா, அவரை பொறுத்தவரையில் பொருளியல் என்பது விருப்பங்களோடும் கிடைப்பருமையுள்ள மாற்று வழிகளில் பயன்படக்கூடிய பற்றாக்குறையான சாதனங்களோடும் தொடர்புடைய மனித நடவடிக்கைகளை பற்றி படிக்கும் ஒரு அறிவியலே பொருளியல் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ராபின்சன் இலக்கணத்தின் முக்கிய சிறப்பியல்புகள். ஓகேங்களா? விருப்பங்கள் மனிதனின் தேவைகளை குறிக்கின்றன. மனிதர்கள் எல்லையற்ற தேவைகளை உடையவர்கள். ஓகேங்களா? ஸோ மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க? ஒரு தேவை பூர்த்தி அடைஞ்சதுன்னா என்ன ஆகும்? அடுத்த தேவைக்கு அவன் போயிடுவாங்க. ஸோ மனிதனுடைய தேவையை மட்டும் பூர்த்தி செய்ய முடியாது. ஸோ மனிதர்களின் எல்லையற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் வளங்களின் இயல்புகள் அளிப்புகள் குறைவாகவோ அல்லது பற்றாக்குறையாகவோ உள்ளன. ஓகேங்களா? ஒரு பொருளின் பற்றாக்குறை என்பது ஒரு பொருளின் அளிப்பின் அளவையும் தேவையின் அளவையும் பொறுத்து அமைகிறது. மேலும் பற்றாக்குறையான வளங்கள் மாற்று வழிகளில் பயன் தரக்கூடியதாக உள்ளன. எனவே மனிதன் தன் தேவைகளை வரிசைப்படுத்தி முதலில் மிகுந்த அவசர தேவையை பூர்த்தி செய்கிறான். எனவே ராபின்சன் கூற்றுப்படி பொருளியல் என்பது தேவைகளை தேர்வு செய்யும் அறிவியல் அப்படின்னு யார் சொல்கிறா? ராபின்சன். ஓகேங்களா? ஸோ என்ன கன்க்ளூஷன் பண்ணுறாங்க? இவருடைய கூற்று பிரகாரம் அவர் என்ன கன்க்ளூஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராபின்சன் மனிதர்களுக்கு நலன் தரக்கூடிய பொருட்கள் அல்லது நலன் தரா பொருட்கள் என்று தரம் பிரிக்கவில்லை. ஓகேங்களா? அரிசி மற்றும் மதுபானம் ஆகிய இரண்டு உற்பத்தியிலும் பற்றாக்குறையான வளங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அரிசியை உற்பத்தி செய்வதால் மனிதனின் நலன் மேம்படுகிறது. ஆனால் மதுபான உற்பத்தி மனிதனின் நலனை மேம்படுத்தாது. ஆனாலும் முடிவுகளை சமமாகவே பொருளியலில் கருதுகிறது என ராபின்சன் கூறுகிறார். செகண்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, பொருளியல் என்பது நுண்ணியல் பொருளியல் கருத்துக்களான வளங்களை பங்கிடுதல், பண்டங்களின் விலை தீர்மானம் ஆகியவற்றை மட்டுமே கூறுவது அல்ல. அது பேரியல் பொருளாதார நிகழ்வுகளுக்கான நாட்டு வருமானம் எவ்வாறு உருவாக்கப்படுகிறது என்பதையும் உள்ளடக்கியது. ஆனால் ராபின்சன் பொருளியலை வளங்களை ஒதுக்கீடு செய்யும் இயல்பாக மட்டுமே சுருக்கி கூறிவிட்டார். ஓகேங்களா? அவர் மேக்ரோ எக்கனாமிக்ஸாக அதை பார்க்கல, மைக்ரோ எக்கனாமிக்ஸாக தான் அதை கூறியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ராபின்சனின் இலக்கணமானது பொருளாதார வளர்ச்சி முன்னேற்றம் சார்ந்த கோட்பாடுகளை உள்ளடக்கவில்லை. ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது நவீன யுகம். ஓகேங்களா? ஸோ நவீன யுகத்தோட காலம் பார்த்தீங்கன்னா 1948 காலகட்டத்தில் வருது. சரிங்களா? ஸோ அது என்ன சொல்கிறாங்க? வளர்ச்சி இலக்கணம் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ பால் அந்தோணி சாமுவேல்சனின் புத்தகம் என்ன எழுதியிருக்கிறாருன்னா ஒரு புத்தகம் பொருளாதாரம் ஒரு அறிமுக பகுப்பாய்வு. எப்போ எழுதிட்டுருக்காரு? 1948. ஓகேங்களா? ஸோ அவரே டெஃபினேஷன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதனும் சமுதாயமும் பணத்தை பயன்படுத்தியோ பயன்படுத்தாமலோ மாற்று வழியில் பயன்படக்கூடிய பற்றாக்குறையான வளங்களை கொண்டு பல்வேறு பண்டங்களை உற்பத்தி செய்து அவற்றை தற்காலத்திலும் எதிர்காலத்திலும் மக்களுக்கிடையேயும் சமுதாய குழுக்களுக்கிடையேயும் நுகர்விற்காக எவ்வாறு பகிர்ந்தளிப்பது என்பதை தெரிவு செய்யும் இயலாகும். ஓகேங்களா? ஸோ ஒரு வளம் இருக்குன்னா அதை எப்படி பகிர்ந்து கொடுக்கறது அப்படிங்கிறத பற்றி தான் என்ன சொல்லியிருக்காரு? சாமுவேல்சன் கூறியிருக்கிறார். இதுதான் வளர்ச்சி இலக்கணம்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ வளர்ச்சி இலக்கணத்தின் முக்கிய கருத்து. ஸோ ஓகேங்களா, அதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் என்ன இருக்குது, அதில் முக்கியமான கருத்து என்னன்னு பார்க்க போகிறோம். எல்லையற்ற இலக்குகளோடு தொடர்புடைய சாதனங்கள் பற்றாக்குறையானவை, அவை மாற்று பயனுடையவை என ராபின்ஸை போன்றே பால் சாமுவேல்சனும் கூறுகிறார். ஓகேங்களா? ஸோ அந்த கருத்து ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. யாருக்கு? ராபின்சன், சாமுவேல்சன். ஓகேங்களா? ஸோ சாமுவேல்சன் தன்னுடைய இலக்கணத்தில் காலத்தையும் சேர்த்து பொருளியலை இயங்குத்தன்மையுடையதாக உருவாக்கியுள்ளார். ஓகேங்களா? எனவே அவரது இலக்கணம் பொருளாதார வளர்ச்சியை உள்ளடக்கியதாக உள்ளது. ஸோ சாமுவேல்சன் இலக்கணம் உற்பத்தி, பகிர்வு மற்றும் நுகர்வு போன்ற பல கருத்துக்களையும் உள்ளடக்கியுள்ளது. ஓகேங்களா? இவர் தான் என்ன பண்ணுறாரு? உற்பத்தி, பகிர்வு, அப்புறம் என்னது, நுகர்வு, இதெல்லாம் கொண்டு வர்றாரு. ப்ரொடக்ஷனு, ஓகேவா, கன்சியூமபிள், ஓகேவா, அவர் தான் ஷேரிங், ஓகேவா, இதெல்லாம் உள்ளார கொண்டு வர்றார். ஸோ சாமுவேல்சன் பொருளியலை ஒரு சமூக அறிவியலாக கருதினார். ஆனால் ராபின்ஸ் பொருளியலை தனி மனிதனின் நடத்தை பற்றிய அறிவியலாக கருதினார். ஸோ மேற்கண்ட அனைத்து இலக்கணங்களிலும் சாமுவேல்சனின் வளர்ச்சி இலக்கணமே அதிக நிறைவானதாக கருதப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ பொருளியலின் எல்லை, ஓகேங்களா, அதோடைய எண்டு என்ன? ஓகேங்களா? ஸோ பொருளியலின் எல்லை என்பது பொருளியலின் பாடப்பொருளாகும். ஸோ பொருளியல் ஒரு கலையா அல்லது ஒரு அறிவியலா அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பொருளியல் ஒரு கலையா அல்லது ஒரு அறிவியலா? அறிவியலாக இருந்தால் அது இயல்புரையிலா அல்லது நெறியுரையிலா என்பது இங்கு தெளிவுபடுத்தப்படுகிறது. ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ பொருளியல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு 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 கிராஃப் ஒன்று கொடுத்துறாங்க பாருங்கள். விருப்பங்கள், ஓகேங்களா, அது விருப்பங்கள் என்ன ஆகுது? முயற்சிகள் ஆகுது. முயற்சிகள் தான் உற்பத்தி பண்ணுறதுக்கு தூண்டுது. உற்பத்தியானது என்ன ஆகுது? பகிர்வு மற்றும் பரிமாற்றம் ஆகுது. அது என்ன ஆகுது? நுகர்வு, கன்சியூம் பண்ணுறோம். திருப்ப என்ன ஆகுது? தேவை வருது, விருப்பங்கள். ஓகேங்களா? ஸோ பொருளியல் பொருளாதாரத்தில் உள்ள அமைப்புகள், தனி மனிதர்கள் மற்றும் குழுக்களின் நடத்தைகள் மற்றும் அவற்றிற்கிடையேயான தொடர்புகளில் கவனம் செலுத்துகிறது. இது பண்டங்கள், பணிகளின் நுகர்வு, உற்பத்தி, உற்பத்தி காரணிகளுக்கான வருமான பகிர்வு ஆகியவற்றை ஆராய்கிறது. நடைமுறையில் இருக்கும் சமுதாய சட்ட நிறுவன அமைப்புகளின் அடிப்படையில் பகுத்தறிவு உள்ள மனிதர்களின் நடவடிக்கைகளை பொருளாதாரம் உள்ளடக்கியுள்ளது. பொருளாதார அறிவியலில் இயற்கைக்கு மாறுபட்டவர்கள், சமுதாயத்தால் ஏற்கப்படாதவை, நெறிமுறை இல்லாத நடவடிக்கைகள் சேர்க்கப்படுவதில்லை. ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா, பொருளியல் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்தி மனிதனுடைய பன்முக விருப்பங்களை நிறைவு செய்யும் வழிகளை பற்றி ஆராய்கிறது. பற்றாக்குறை என்பது மக்களின் விருப்பத்திற்கும் அதற்கு தேவையான வளங்களுக்கும் இடையே உள்ள இடைவெளியாகும். மனிதனுடைய விருப்பங்களை குறைத்து கொள்வதன் மூலமாகவோ மனித விருப்பங்களை நிறைவு செய்யும் பண்டங்களின் அளிப்பை அதிகரிப்பதன் மூலமாகவோ பற்றாக்குறையை சரி செய்ய முடியும். ஓகேங்களா? விருப்பத்தை குறைத்து கொள்வதை விட பண்டங்களின் அளிப்பை அதிகப்படுத்துவதை சிறந்தது. ஓகே, என சில பருப்பொருள்சார் பொருளியல் அறிஞர்கள் கருதுகிறார்கள். ஸோ பொருளியல் மனித நடவடிக்கைகளோடு தொடர்புடையது. மனிதர்கள் ஒருவருக்கொருவர் தொடர்புடையவர்கள். ஒருவரின் செயல் சமுதாயத்தில் உள்ள மற்றவர்களையும் பாதிக்கும். ஆகவே பொருளியல் மனித அறிவியல் அல்லது சமூக அறிவியல் என அழைக்கப்படுகிறது. பகுத்தறிவுள்ள அல்லது சாதாரண மனிதனின் நடவடிக்கைகளே பொருளியலின் பாடப்பொருளாகும். மனித செல்வம் சார்ந்த அனைத்து நடவடிக்கைகளும் பொருளியலின் பாடப்பொருளாகும். எனவே செல்வம் சாராத மனித நடவடிக்கைகள், ஓகேங்களா, என்ன சொல்கிறாங்க, பொருளியலில் சேர்க்கப்படுவதில்லை.
உதாரணமாக மகிழ்ச்சியாக மட்டைப்பந்து விளையாடுதல், ஓகேங்களா, கிரிக்கெட் விளையாடுறது, அப்புறம் தாயின் குழந்தை பராமரிப்பு முதலானவை பொருளியலில் பாடப்பொருளாக கருதப்படாது. பொருளியல் ஒரு கலையா அல்லது ஒரு அறிவியலா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். அது அறிவியல் எனில் அதனுடைய குறிப்பிடத்தக்க இயல்புகளை தெளிவாக கூற வேண்டும். ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம், இந்த பொருளியல் அப்படிங்கிறது கலையா அல்லது அறிவியலா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம், என்ன சொல்ல வராங்க அப்படின்ட்டு. ஸோ பொருளியல் என்பது ஒரு கலை மற்றும் அறிவியல். ஸோ பொருளியலுங்கிறது என்னது, ரெண்டும் சேர்ந்தது தான் பொருளியல். ஸோ பொருளியலுங்கிறது ஒரு கலை. எதனால் அது கலைன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, கலை என்பது நடைமுறையில் உள்ள குறிப்பிட்ட இலக்குகளை அடைய அறிவை பயன்படுத்துவதாகும். பொருளியல் அனைத்து பொருளாதார சிக்கல்களுக்கும் தீர்வு காண வழிகாட்டுகிறது. ஓகேவா. ஸோ பாருங்கள், ஆல்பர்ட் மார்ஷல் மற்றும் பலர் பொருளியலை ஒரு கலையியல் என்கிறார்கள். ஓகேங்களா. ஆல்பர்ட் மார்ஷல் என்ன சொல்லியிருக்கிறாரு, பொருளியலை கலை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பொருளியல் ஒரு அறிவியல். எதனால் அறிவியல்னு சொல்கிறோம், அதை அறிவியல் என்பது ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட ஒரு அறிவு தொகுதியாகும். தொடர்புடைய அனைத்து உண்மைகளும் சேகரிக்கப்பட்டு வகைப்படுத்தப்பட்டு அளவிடப்பட்டு ஆய்வு செய்யப்படுகின்றன. இவற்றின் மூலம் கிடைக்கப்பெற்ற உண்மைகளை பயன்படுத்தி காரண விளைவு ஆகியவற்றுக்கிடையேயான தொடர்புகளை அறிவியல் எடுத்துரைக்கின்றன. ஓகேங்களா. இந்த எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது என்னது, எல்லாமே டேட்டா பேஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. ஓகே. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு, ஓகேங்களா, அது எல்லாமே இதில் தான் வரும், எக்கனாமிக்ஸில் தான் வரும். ஓகேங்களா. ஸோ அது எல்லாமே என்ன சொல்கிறோம், அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் எல்லாமே அறிவியல் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஓகேங்களா. ஒரு டேட்டாவை பேஸ் பண்ணி தான் இருக்குது, அதனால் அது அறிவியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அறிவியல் விதிகள் பரிசோதனைகள் மூலம் சோதிக்கப்பட்டு எதிர்கால கணிப்புகளை உருவாக்குகின்றன. இந்த விதிகள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. இயற்பியல் வேதியியலை போன்றே பொருளியலும் ஒரு அறிவியல் என்று ராபின்சன், ஜோர்டன் மற்றும் ராபர்ட்சன் போன்ற பொருளியல் வல்லுநர்கள் கருதுகின்றனர். ஸோ இவங்களாம் என்ன பண்ணுறாங்க, அது வந்து ஒரு சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் யார், ராபின்சன், ஜோர்டன், ராபன்சன் அப்படிங்கிற அறிவியலாளர்கள் என்ன சொல்கிறாங்க, அதாவது எக்கனாமிஸ்ட் எல்லாமே இது ஒரு அறிவியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பொருளியல் அறிவியலை போன்று பல ஒருமித்த பண்புகளை கொண்டுள்ளது. ஸோ பொருளியல் சிக்கல்களின் காரண விளைவுகளுக்கு இடையேயுள்ள உறவுகளை பற்றி ஆராய்கிறது. ஆகையால் பொருளியல் கலை அறிவியலாக கருதப்படுகிறது. கலையும் அறிவியலும் ஒன்று தொடர்புடையது. ஸோ பொருளியல் அப்படிங்கிறது இயல்புரை அறிவியல் மற்றும் நெறியுரை அறிவியல். அப்படின்னா என்ன அப்படின்னா, இயல்புரை அறிவியல் உள்ளதை உள்ளவாறு கூறுகிறது. அதாவது ஒரு சிக்கலை, பிரச்சனையை உண்மையின் அடிப்படையில் அதன் காரணங்களின் மூலம் ஆய்வு செய்கிறது. எடுத்துக்காட்டாக விலையேற்றத்தின் போது அதற்கான காரணங்கள் ஆராயப்படுகின்றன. ஒரு பொருளோட விலை அதிகமாகுதுன்னா அதுக்கு எதனால் அதிகமாகுது அப்படிங்கிறது ஆராய்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசன்ட் டைமில் கோல்டோட ரேட் அதிகமாகுது. ஓகேங்களா. ஸோ அதிகமாகுது அப்படின்னு தெரியும், அது எதனால் அதிகமாகுது அப்படிங்கிறது ஆராய்கிறது. ஓகேங்களா. ஸோ நெறியுரை அறிவியல் எதுவாக இருக்க வேண்டும் என்ற வினாவிற்கு விடையளிப்பதற்காக உள்ளது. இங்கு முடிவுகள் உண்மையின் அடிப்படையில் அமைவதில்லை, ஆனால் சமூக, பண்பாடு, அரசியல், சமயம் சார்ந்த வெவ்வேறான கருத்துக்களின் அடிப்படையில் அமைகின்றன. இது அடிப்படையில் உள்ளுணர்வு சார்ந்ததாக இருக்கிறது. ஓகேங்களா. அதாவது நெறியுரை அறிவியல். சுருக்கமாக இயல்புரை அறிவியல் என்பது ஏன், எப்படி என்பதையும், நெறியுரை அறிவியல் என்பது எதுவாக இருக்கும் அப்படின்னு ஒரு அசம்ஷன்லாம் சொல்கிறது என்பதையும் கூறுகிறது. இரண்டிற்கும் இடையே உள்ள வேறுபாட்டை எளிதாக விளக்கலாம். வட்டி வீதம் அதிகரிக்கும் போது இயல்புரை அறிவியலில் வட்டி வீதத்தை ஏன் குறைக்க வேண்டும், எப்படி குறைப்பது என்று கூறுகிறது. நெறியுரை அறிவியல் அப்படிங்கிறது வட்டி வீதம் அதிகரிப்பதால் ஏற்படக்கூடிய நன்மை அல்லது தீமையை கூறுகிறது. இதுதான் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட். இயல்புரை மற்றும் நெறிவுரை பொருளியலை விளக்கும் 3 கூறுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. ஓகேங்களா. ஸோ என்னென்னு பார்ப்போம். பண அளிப்பு அதிகரிப்பு பொருளாதாரத்தில் விலையேற்றத்தை ஏற்படுத்துகிறது. ஓகேங்களா. நீர்ப்பாசன வசதி மற்றும் ரசாயன உரங்களின் விரிவாக்கத்திற்கு ஏற்ப உணவு தானிய உற்பத்தி அதிகரிக்கிறது. பிறப்பு வீத அதிகரிப்பு இறப்பு வீத குறைவும் மக்கள் தொகை வளர்ச்சி விகிதத்தில் பிரதிபலிக்கின்றன. ஓகேங்களா. ஸோ நெறியுரை பொருளியல், பணவாட்டத்தை விட பணவீக்கமே மேலானது. வளர்ச்சி குறைந்த நாட்டில் ஆடம்பர பண்டங்களை அதிகமாக உற்பத்தி செய்வது நல்லதல்ல. செல்வ வருமான பகிர்வில் உள்ள ஏற்றத்தாழ்வுகள் குறைக்கப்பட வேண்டும். ஸோ இதுதான்
ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். ஓகேங்களா, அதை ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியுது எதை பற்றி சொல்ல வராங்க அப்படின்ட்டு. பொருளியலின் அடிப்படை கருத்துக்கள். மற்ற அறிவுகளை போன்றே பொருளியலிலும் அதன் கோட்பாடுகளை விளக்கும் சில கருத்துக்கள் உள்ளன. அவற்றின் பொருள் பற்றி முழுமையான தெளிவான புரிதலை கோட்பாடுகளை அறிவதற்கு உதவும். அது சார்ந்த மேலோட்டமான விளக்கங்களை பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ பண்டங்கள் மற்றும் பணிகள், இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பேசிக்காக பார்த்தது தான். ஓகேங்களா. ஸோ பண்டங்கள் மற்றும் பணிகள் என்னது? குட்ஸ் அண்ட் சர்வீஸ். ஓகே, பண்டம்னா என்னது? குட்ஸு, பணிகள் அப்படிங்கிறது சர்வீஸ். ஸோ குட்ஸ் அண்ட் சர்வீஸ்னால் என்ன அப்படின்னா, பண்டங்கள் மற்றும் பணிகள் ஆகிய இரண்டும் மனித விருப்பங்களை நிறைவு செய்கின்றன. பொருளியலில் பண்டங்கள் எனும் சொல்லை பற்றி குறிப்பிட்டு சொல்லப்படாதவரை அது பணிகளையும் சேர்த்தே குறிக்கும். ஓகேங்களா. ஸோ பண்டங்கள் அப்படின்னா என்ன? குட்ஸ் அப்படின்னு என்னென்னா, அது தொட்டுணரக்கூடியது, அதை தொட முடியும். ஓகேங்களா, டச் பண்ண முடியும். உருவ வடிவமைப்புடையவை, அவற்றின் வடிவத்தன்மைகள் நீண்ட காலத்திற்கு பாதுகாக்கப்படும். ஓகேங்களா. ஸோ ரொம்ப பேசிக் தான், ரொம்ப கிரிட்டிக்கலானலாம் ஒன்றும் கிடையாது. சரிங்களா. இதில் ஸோ அதன் உரிமையாளர்களிடமிருந்து தனித்து காணப்படும், சில மனிதர்களுக்கு சொந்தமானவை, மாற்றக்கூடியவை, பரிமாற்ற மதிப்பு உடையவை. இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க? குட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ பண்டங்கள் மற்றும் பணிகளின் வகைகள் என்னென்ன வகையாக இருக்குது? இலவச மற்றும் பொருளாதார பண்டங்கள். இயற்கையில் அளவின்றி கிடைக்கக்கூடியவை இலவச பண்டங்களாகும். மனிதன் அவற்றை சொந்தமாக்குவதற்கும் பயன்படுத்துவதற்கும் எந்தவித செலவும் செய்ய வேண்டியதில்லை. எடுத்துக்காட்டாக காற்று மற்றும் சூரிய ஒளி, இதெல்லாம் என்னது? ஃப்ரீயாக தான் நம்மளுக்கு கிடைக்கிது. ஓகேங்களா. இதுக்கு எந்த பேமெண்ட்டும் நம்ம கொடுக்க தேவையில்லை. கடந்த காலத்தில் இலவச பண்டங்களுக்கு தண்ணீரும் ஒரு எடுத்துக்காட்டாகும். ஓகேவா. வாட்டர் சோர்ஸ், அதுவும் நம்ம என்ன பண்ணுறோம்? ஃப்ரீயாக தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் தற்பொழுது தண்ணீருக்கு விலை கொடுக்க வேண்டியுள்ளதால் அதை இலவச பண்டமாக கருத முடியாது. புரியுதுங்களா. இப்போ வாட்டர் என்ன பண்ணுறோம்? நம்ம காசு கொடுத்து வாங்குறதுனால அது இலவச பொருளாக நம்ம கருத முடியாது அப்படி சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ நோபல் பரிசு பெற்ற மில்டன் ஃப்ரீட்மேன் கருத்துப்படி இலவச உணவு என்று எதுவும் இல்லை. அதாவது ஒன்றை இழக்காமல் ஒன்றை பெறுவது சாத்தியமில்லை என்று கூறுகிறார். ஓகேங்களா. ரொம்ப இம்பார்ட்டன் அது. இலவசம் என்பது எப்போதும் தனி மனிதனுக்கான அல்லது சமுதாய முழுமைக்கான செலவாகும். இதனது செலவு உள்ளடங்கியுள்ளது. அது ஒரு புற விளைவாகும். பொது பண்டங்கள் இலவசமாகவும் சிலருக்கு பணம் செலுத்துவதாலும் கிடைக்கப்பெறும். இது பொருளியலில் பிறவாய்ப்பு செலவு என்று கூறப்படுகிறது. பிறவாய்ப்பு செலவு, அது பொறுத்த வரைக்கும் எதுவுமே ஃப்ரீயாக கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பொது மற்றும் தனியார் பொருட்கள் அப்படின்னு வகைப்படுத்துகிறாங்க. ஸோ பொது பொருள் என்னென்னா, பொருட்களுக்கான விலையை கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் அப்பொருள் அனைவரின் நுகர்விற்கும் கிடைக்கும். ஓகேங்களா. அப்பொருளின் பயன் அனைவருக்கும் கிடைக்கும். அப்பொருளை நுகர்வதில் போட்டி இல்லை. அப்பொருளை நுகர்வதில் யாரும் யாரையும் விலக்க இயலாது. எடுத்துக்காட்டு தேசிய பாதுகாப்பு மற்றும் சட்டங்களை அமல்படுத்துதல். இதெல்லாம் என்னது? பொது பொருட்கள். தனியார் பொருட்கள் அப்படிங்கிறது தனி ஒருவரால் மட்டும் நுகர கிடைக்கக்கூடியது தான் தனியார் பொருட்கள். நம்ம இது வரைக்கும் குட்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது என்னது? பப்ளிக்கு, ப்ரைவேட்டு அப்படியும் இருக்குது. ஓகேங்களா. ஸோ தனி ஒருவரால் மட்டுமே நுகர கிடைக்க பொருள் தான் தனியார் பொருட்கள். என்ன? அப்பொருளின் பயன் யாவருக்கும் பொது அல்ல. அப்பொருளை நுகர்வதில் போட்டி இருக்கும். அப்பொருளை நுகர்வதிலிருந்து சிலர் விலக்கப்படலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடைகளில் விற்கப்படும் பொருட்கள். ஓகேங்களா. அதெல்லாம் என்ன பண்ணுறது? அது தனியார் பொருட்கள்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம இம்பார்ட்டன்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, நுகர்வோர் பண்டங்களும் மூலதன பண்டங்களும். ஓகேங்களா. ஸோ நுகர்வோர் பண்டங்கள் என்பன நேரடியாக மனித விருப்பங்களை நிறைவேற்றுவதாகும். எடுத்துக்காட்டு தொலைக்காட்சி, மரச்சாமான்கள், ஊர்திகள். ஓகேங்களா. டெலிவிஷனு, ஃபர்னிச்சர்ஸு, ஓகேங்களா, வெஹிக்கல்ஸ், இதெல்லாம் என்னது? நுகர்வோர் பண்டங்கள். ஓகேங்களா. ஸோ மூலதன பண்டங்கள் அப்படின்னா என்னென்னா,
நேரடியாக நுகர்வோருக்கு மனநிறைவு தருவதில்லை. ஓகேங்களா. ரா மெட்டீரியல்ஸ் வாங்கி வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியறதில்ல. ஓகேவா. அவை நுகர்வோர் பண்டங்களை தயாரிக்க பயன்படுகின்றன. இந்த ரா மெட்டீரியலிருந்து நம்ம என்ன பண்ண முடியும், ஃபினிஷ்டு கூட்ஸை நம்ம கன்வெர்ட் பண்ணால் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. எடுத்துக்காட்டாக இயந்திரங்கள் இவை நுகர்வோருக்கு நேரடியாக பயன் தராது, ஆனால் தொழிற்சாலைகளில் உற்பத்தியாளர்களுக்கு இவை தேவைப்படுகின்றன. ஒரு வீட்டில் உள்ள தையல் இயந்திரம் வியாபாரத்திற்காக பயன்படுத்தப்பட்டால் அது மூலதன பண்டங்களாகின்றன, இல்லையெனில் அது நுகர்வு பண்டமாகிறது. ஓகேங்களா. ஒரு தையல் மிஷின் இருக்குது, அதை வச்சு என்ன பண்ணோம், பிஸ்னஸ் பண்ணுறோம்னா அது என்னது, மூலதன பொருள். ஓகேங்களா. அதை நம்ம சொந்த யூஸுக்காக நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது என்ன சொல்கிறாங்க, நுகர்வு பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க, நுகர்வு பண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அழியும் பண்டங்கள் மற்றும் நீடித்திருக்கக்கூடிய பண்டங்கள். ஓகேங்களா. அதுவும் இருக்குது. ஓகேங்களா. என்னன்னு பார்க்கலாம். விரைவில் அழியக்கூடிய பண்டங்கள் குறுகிய காலம் கொண்டவை, அவற்றின் ஆயுட்காலம் குறைவானது. உதாரணமாக மீன், ஓகேங்களா, பழங்கள், பூக்கள் போன்றவை நீடித்து இருக்காது. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் என்னது, சீக்கிரமாக கெட்டு போயிடும். விரைவில் அழியக்கூடிய பண்டங்களை விட நீடித்திருக்கக்கூடிய பண்டங்கள் என்ன சொல்கிறாங்க, ஆயுட்காலம் சற்று நீண்டது. எடுத்துக்காட்டு மேஜை, நாற்காலி, இதெல்லாம் என்னது, நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பொருட்கள். அடுத்தது பணிகள், பண்டங்கள் பற்றி பார்த்தோம். அப்புறம் பணிகள், சர்வீஸ். ஓகேங்களா. ஸோ பண்டங்களோடு சேர்த்து பணிகளும் உற்பத்தி செய்யப்பட்டு நுகரப்படுகின்றன. பணிகளின் இயல்புகள்: கண்ணுக்கு புலனாகாது. ஓகேங்களா. இன்விசிபிளாக இருக்கும், நம்மளால் அதை பார்க்க முடியாது, டச் பண்ண முடியாது. ஓகேங்களா. புலனாக பொருட்களுக்கு உருவ அடையாளம் இல்லை, ஆனால் மற்ற பண்டங்களோடு தொடர்புடையவை. எடுத்துக்காட்டு அடையாள குறியீடு, நிறுவனம், நன்மதிப்பு போன்றவையாகும். ஆனால் இன்றைய நாட்களில் புலனாக பொருட்கள் உருவப் பொருட்களாக சந்தைப்படுத்தப்படுகின்றன. எடுத்துக்காட்டு இசையானது விரலியில், அதாவது பென்ட்ரைவ் சேமிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. மியூசிக் அப்படிங்கிறது என்னது, ஓகேங்களா, நம்ம பாட்டு கேட்குறோம் பார்த்தீங்களா, அது வந்து என்னது, இன்விசிபிள் தான். அந்த மியூசிக் வந்து நம்ம டச் பண்ண முடியாது. ஆனால் அது என்ன பண்ணுறாங்க, ஒரு பென்ட்ரைவில் போட்டு சேவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க, அது விற்பனைக்கு வருது, சேல்ஸ் பண்ணுறாங்க. அப்போ அதுவும் என்ன சொல்கிறாங்க, குட்ஸாக தான் அதை மீன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல வராங்க. இதில் பலதரப்பட்டவை. ஸோ பணிகள் பல்வேறு இடங்கள் மற்றும் கலாச்சார பின்னணியில் வேறுபடுகின்றன. தரத்தின் அடிப்படையில் அவை வகைப்படுத்தப்படுகின்றன. ஒரே விதமான பணி பலதரப்பட்ட அனுபவங்கள் தருகின்றன. எடுத்துக்காட்டு இசை மற்றும் மருத்துவர் சேவை. ஓகேங்களா. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது ஒரு சர்வீஸ் தான். ஓகேங்களா. ஸோ அந்த சர்வீஸ் என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் என்ன ஆகுது, அதோடைய வேல்யூ டிஃபர் ஆகுது. ஒரு இடத்துக்கு போனால் கம்மியான ஃபீஸ் இருக்கும், அதே மருத்துவம் என்ன ஆகுது, இன்னொரு இடத்துல அதிகமான பணம் கொடுத்தது நம்ம என்ன பண்ணுறது, மருத்துவம் பார்க்க மாதிரி இருக்குது. அதுதான் சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, பணிகளை உருவாக்குவரிடமிருந்து அவற்றை பிரிக்க இயலாது. ஸோ பணிகள் அவற்றை செயல்படுத்துபவர்களுக்கே உரியவை. எடுத்துக்காட்டு உழைப்பாளர்களிடமிருந்து உழைப்பை பிரிக்க முடியாது. ரைட்டுங்களா. அடுத்தது அழியக்கூடியவை. பண்டங்களை போன்று பணிகளை சேமித்து வைக்க இயலாது. எடுத்துக்காட்டு மட்டைப்பந்து விளையாட்டை காண வழங்கப்பட்ட கட்டண விளையாட்டு முடிந்த பிறகு பயன் தராது. டிக்கெட்ஸ். ஓகேவா. ஸோ அந்த டிக்கெட் என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதுக்கு வேல்யூ இல்லை, அது அழியக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது. சரியா. அதன் பயனை பாதுகாக்க இயலாது, அதற்கு பரிமாற்ற மதிப்பு இல்லை, அதோட வேல்யூ முடிஞ்சிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா பயன்பாடு அப்படின்னா என்ன. ஸோ இதோட பயன்பாடு என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பொருள், குட்ஸு. பொதுவாக பயன்பாடு என்பது பயன்படுத்தலை குறிக்கும். பொருளியலில் மனித விருப்பத்தை நிறைவு செய்யும் பண்டங்கள் மற்றும் பணிகளின் ஆற்றலே பயன்பாடு எனப்படும். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட காலத்தில் தனிப்பட்ட நுகர்வோருக்கு பண்டங்கள் மற்றும் பணிகளின் மூலம் கிடைப்பதே பயன்பாடு. ஓகேங்களா. ஸோ பயன்பாட்டின் இயல்புகள்லாம் என்ன அப்படின்னா, பயன்பாடு உளவியல் சார்ந்தது, இது நுகர்வோரின் மனநிலை சார்ந்தது. எடுத்துக்காட்டு சைவ உணவு உட்கொள்வர்களுக்கு இறைச்சி பயன்பாட்டை கொடுக்காது. ரைட்டுங்களா. ஸோ வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு நான்வெஜ்ஜுங்கிறது என்னது, அவங்களுக்கு பயன் இல்லை. அதனால் ஸோ பயன்பாடும் உபயோகமும் ஒன்றானவே அல்ல. ஸோ பயன்பாடும் உபயோகமும் வேறு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எடுத்துக்காட்டு புகைப்பழக்கம் உள்ளவர்களுக்கு சிகரெட்டிலிருந்து பயன்பாடு கிடைத்தாலும் அவரின் உடல்நலம் பாதிக்கப்படலாம். ஓகேங்களா. ஸோ பயன்பாடும் மகிழ்ச்சியும் ஒன்றானவை அல்ல.
ஸோ நோயுற்ற ஒருவர் மருந்து எடுத்துக்கொள்ளும்போது பயன்பாடு கிடைத்தாலும் நிச்சயமாக அது மன மகிழ்வை தராது. ரொம்ப சிம்பிளான வார்த்தைகள் தான். ஸோ பயன்பாடு தனித்தும் சார்ந்தும் இருக்கும். ஸோ ஒருவர் ஒரே விதமான பண்டத்திலிருந்து பெறும் பயன்பாடானது இடம் மற்றும் சூழ்நிலைக்கு ஏற்ப மாறுபடும். ஒரு உணவு தரும் பயன்பாடு அந்த உணவை அருந்தும் சூழலை பொறுத்து அமையலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, பயன்பாடானது மனித விருப்பத்தின் தீவிரத்தை சார்ந்தது. ஒரு நுகர்வோர் குறைந்த செல் பயன்பாட்டை எதிர்கொள்வார். பயன்பாடு ஒரு உளவியல் கருத்து. அதனை துல்லியமாக அளவிடவோ எண்ணிக்கையிடவோ முடியாது. அது ஒரு ஃபீலிங்ஸ். ஓகேங்களா? ஸோ பயன்பாடு நீதிநெறி ஒழுக்கநெறி முக்கியத்துவம் கொண்டதல்ல. ஸோ எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா, கத்தியை சமையல்காரர் காய்கறிகளை வெட்ட பயன்படுத்துகிறார். கொலைகாரன் தனது எதிரியை தாக்க பயன்படுத்துகிறான். மனிதனின் விருப்பத்தை நிறைவு செய்யும் பண்டம் மட்டுமே பயன்பாடு கொண்டுள்ளது என பொருளியலில் கருதப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் பயன்பாட்டின் வகைகள். பயன்பாடு என்ன பண்ணுறாங்கன்னா, வடிவ பயன்பாடு. இதை ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே நம்ம பேசிக்காக பார்த்துருப்போம். வடிவ பயன்பாடு என்னென்னா, ஒரு பண்டம் அல்லது பணி ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் கிடைக்கும் பொழுது தான் நுகர்வோர் பயன்பாட்டை பெறுகிறார்கள். மூலப்பொருட்கள் உண்மை வடிவத்தில் இருக்கும் பொழுது ஒரு நுகர்வோருக்கு பயன்பாட்டை தராமல் இருக்கலாம். ஆனால் அடுத்து நம்ம பார்க்க போகிறது அறிவு பயன்பாடு. அறிவு பயன்பாடு என்பது ஒரு குறிப்பிட்ட ஒன்றை பற்றி பெறும் அறிவாகும். விளம்பரம் மூலமாக ஒரு பொருளை பற்றிய தகவல் அறியப்படுகிறது. அந்த தகவல் சீர்படுத்துவதாகவும் அமையலாம், சீர்கெடுப்பதாகவும் அமையலாம். அது சீர்படுத்துவதாக அமைந்தால் அதிலிருந்து பயன்பாடு பெறப்படுகிறது என்று கொள்ளலாம். ஓகேங்களா? அடுத்தது பார்க்க போகிறது பயன்பாட்டை அளவிடுதல். எப்படி மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா, மனிதனின் விருப்பம் நுகர்வின் போது நிறைவடைகிறது. நுகர்வோர் பெறும் பயன்பாடு யுட்டிஸ். ஓகேங்களா? UTILS யுட்லிஸ் என்று அளவிடப்படுகிறது. யுட்டில்ஸ் என்பது பயன்பாட்டின் ஒரு அளவீடாகும். யுட்டில்ஸ். ஓகேவா? பயன்பாட்டோட அளவு என்னது? யுட்டில்ஸ். ஒருவர் ஒரு அலகு பொருளில் இருந்து பெறும் பயன்பாட்டிற்கு சமமாக விலை தருகிறார். இதனால்தான் பயன்பாட்டை அளக்கும் அளவுகோலாக பணத்தை மறைமுகமாக பயன்படுத்தலாம் என்று மார்ஷல் குறிப்பிடுகின்றார். ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மார்ஷல் குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அது வந்து இந்த மாதிரி இன்டைரக்டான கொஷின் தான் நிறைய கேட்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா விலை. ஓகேங்களா? ரேட்டு. ஸோ விலைனா என்னென்னா, பண்டங்களின் மதிப்பை பணத்தால் குறிப்பிட்டால் அது விலை எனப்படும். ஸோ ஒரு குட்ஸோட ஒரு பொருளோட மதிப்பு என்ன சொல்கிறோம்? பணத்தால் குறிப்பிட்டால் அது விலை அப்படின்னு சொல்கிறோம், ரேட்டு. ஒரு பண்டத்தின் விலையானது அளிப்பு தேவை சக்தியால் தீர்மானிக்கப்படுகிறது. ஓகேங்களா? அந்த பொருளுக்கு ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா? அது உற்பத்தி செலவும் பொருளின் விலையை நிர்ணயிப்பதாக சில பொருளியாளர்கள் கருதுகிறார்கள். விலையானது எந்த பண்டத்தை எந்த அளவில் உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது. அடுத்தது அங்காடி. ஓகேங்களா? ஸோ அங்காடின்னா என்னது? ஷாப். ஓகேங்களா? ஸோ பொதுவாக அங்காடி என்பது பொருட்களை வாங்கும் விற்கும் ஒரு இடமாகும். ஓகேங்களா? ஆனால் பொருளியலில் அங்காடி என்பது ஒரு விலையில் பண்டங்களையும் பணிகளையும் பரிமாற்றம் செய்திட விற்பவரும் வாங்குவோரும் இணைவதை குறிக்கும். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? செலவு, எக்ஸ்பென்சஸ். செலவு ஒரு குறிப்பிட்ட அளவு பண்டத்தை உற்பத்தி செய்வதற்கு அல்லது வாங்குவதற்கு ஏற்படும் செலவினங்களை குறிக்கிறது. வருவாயுடன் ஒப்பிட்டு ஒரு நிறுவனம் பெறும் லாபத்தையோ அல்லது இழப்பையோ செலவானது நிர்ணயிக்கிறது. ஓகேங்களா? அடுத்து வருவாய், இன்கம். பண்டங்கள் மற்றும் பணிகளை விற்று ஈட்டும் வருமானம் வருவாய் எனப்படும். ஒரு பொருளின் அனைத்து அழகையும் விற்பதன் மூலம் கிடைக்கும் பணம் மொத்த வருவாய். ஓகேங்களா? அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து என்ன சொல்கிறாங்க? ஒரு கால்குலேஷன் வச்சுருக்கிறாங்க. TR = P × Q. TR என்பது மொத்த வருவாய். ஓகேங்களா? Pங்கிறது என்னது? ஒரு பொருளின் ஒரு அலகு விலை. Qங்கிறது விற்பனை செய்த மொத்த அளவு. அடுத்து என்னது? சமநிலை. ஓகேங்களா? ஸோ சமநிலை வந்து என்ன பண்ணியிருக்காங்க? பிரிச்சிருக்கிறாங்க. நிலையான சமநிலை. ஓகேங்களா? சமநிலை என்பது மாற்றமில்லா நிலையை அடைவது என்று பேராசிரியர் ஸ்டிக்லர் குறிப்பிடுகிறார்.
இவை இல்லாத நிலை சமமற்ற நிலை என்பர். நுகர்வோர் உச்ச மனநிறைவை பெறுகின்ற பொழுது சமநிலை அடைகிறார். உற்பத்தியாளர் உச்ச லாபம் பெறுகின்ற போது சமநிலை அடைகிறார். உற்பத்தி காரணிகள் முழு வேலைவாய்ப்பையும் உச்ச வெகுமதியையும் பெறும்பொழுது சமநிலை அடைகின்றன. எனவே நிலையான சமநிலை என்பது நிலையான வேலை அளவு, வருமானம், தொழில்நுட்பம், மக்கள் தொகை போன்றவற்றை அடிப்படையாக கொண்டது. அடுத்தது பார்த்திங்கன்னா தனிச்சமநிலை அல்லது பகுதி சமநிலை மற்றும் பொது சமநிலை. ஒரேயொரு மாறியின் அதாவது ஒரு பொருள் மூலம் கிடைக்கக்கூடிய சமநிலை பகுதி சமநிலை அல்லது தனிச்சமநிலை என அழைக்கப்படுகிறது. பொது சமநிலை என்பது பொருளாதாரத்தில் செயல்படுகின்ற அனைத்து மாறிகளையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு மொத்த பொருளாதாரத்திலும் சமநிலை ஏற்படுவதை குறிக்கிறது. ஓகேங்களா. அடுத்தது வருமானம். வருமானம் என்பது ஒரு பொருளாதார அலகால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஈட்டப்பட்டதாகவோ ஈட்டப்படாததாகவோ பணமாகவோ அல்லது பிற வகை சம்பாத்தியமாகவோ பெறுவதாகும். இது குறைவானதாகவோ அதிகமானதாகவோ இருக்கலாம். பெயரளவு வருமானம் என்பது பணமாக பெறக்கூடியவற்றை குறிக்கும். உண்மை வருமானம் என்பது பண வருமானத்தின் மூலம் வாங்கும் பண்டங்களின் அளவாகும். இது பணத்தின் வாங்கும் சக்தியாகும். இது பணவீக்க விகிதத்தை சார்ந்துள்ளது. அடுத்தது பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் பொருளியல் முறைகள், கூறுகள், கோட்பாடுகள் மற்றும் விதிகள். ஓகேங்களா. ஸோ பொருளியல் ஆய்வு முறைகள் பகுத்தாய்வு மற்றும் தொகுப்பாய்வு முறை 2 இருக்குது. ஸோ மற்ற அறிவியலை போன்ற பொருளியலும் அதற்குரிய விதிகளை கொண்டுள்ளது. இந்த விதிகள் நுகர்வு, உற்பத்தி, பரிமாற்றம், பகிர்வு ஆகியவற்றோடு தொடர்புடையது. இதுதான் பேசிக். ஓகே. நுகர்வு, உற்பத்தி, பரிமாற்றம், பகிர்வு. ஓகே. தர்க்க ரீதியாக ஒரு விதியை அடைவதும் அல்லது அறிவியல் ரீதியாக பொதுவுடைமைப்படுத்துவதும் ஆய்வு முறை எனப்படும். பொருளியலில் 2 வகையான ஆய்வு முறைகள் பயன்படுத்தப்படுகின்றன. என்னென்னா பகுத்தாய்வு முறை. ஓகேங்களா. ஸோ பகுத்தாய்வு முறையை பகுத்தறியும் முறை என்றும் கருத்தியலான முறை என்றும் கூறுவதுண்டு. பகுத்தாய்வு முறை என்பது முழுமை தொகுதியினை பற்றிய கருத்தின் அடிப்படையில் அதன் தனி அலகு ஒன்றினை பற்றி கருத்து கூறுவதாகும். ஓகேங்களா. புகழ்பெற்ற தொன்மை மற்றும் புதிய தொன்மை பொருளியல் அறிஞர்களான ரிக்கார்டோ, அப்புறம் பார்த்திங்கன்னா சீனியர், ஜேஎஸ் மில், மால்தஸ், மார்ஷல், பிகு ஆகியோரின் தனது பொருளியல் ஆய்வில் இம்முறையை பெரிதும் பயன்படுத்தினர். பகுத்தாய்வு முறையின் படிகள். ஓகேங்களா. ஸ்டேஜஸ். எந்த பிரச்சனையை ஆராய்கிறோம் என்பதை துல்லியமாகவும் தெளிவாகவும் ஆராய்ச்சியாளர் அறிந்திருக்க வேண்டும். இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. அடுத்தது ஸ்டேஜ் 2 பார்த்திங்கன்னா ஆய்வில் பயன்படுத்தப்படும் தொழில்நுட்ப கருத்துக்களை தெளிவாக ஆய்வாளர் வரையறுக்க வேண்டும். மேலும் கோட்பாட்டின் எடுகோள்கள் சுருக்கமாக கூறப்பட வேண்டும். 3வது அசம்ஷன். ஓகேவா. அனுமானியங்கள் வாயிலாக கருதுகோள்களை உருவாக்க வேண்டும். அடுத்தது 4th ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா கருதுகோள்கள் யதார்த்த உலகின் நேரடி உற்றுநோக்கல் மூலமாகவும் புள்ளியியல் ஆய்வு முறைகள் மூலமாகவும் சரிபார்க்கப்பட வேண்டும். எடுத்துக்காட்டாக ஒரு பண்டத்தின் விலைக்கும் அப்பண்டம் தேவைப்படும் அளவிற்கும் தலைகீழ் உறவு உள்ளது. அடுத்தது பார்த்திங்கன்னா தொகுப்பாய்வு முறை. ஓகேங்களா. தொகுப்பாய்வு முறை செயலெறி முறை என்றும் அழைக்கப்படுகிறது. இதனை வரலாற்று புள்ளியை சேர்ந்த பொருளியல் அறிஞர்கள் பின்பற்றினர். இம்முறை தனி கருத்திலிருந்து பொது கருத்தை பெறுவதாகும். ஸோ கீழ்காணும் முறைகளில் அடிப்படையில் பொருளியல் பொதுமைகள் பெறப்படுகின்றன. ஸோ பரிசோதனைகள், உற்றுநோக்கல், புள்ளியியல் முறைகள். ஸோ இதோட ஸ்டேஜஸ் பார்க்கலாம். என்னென்ன ஒரு குறிப்பிட்ட பொருளாதார நிகழ்வுகளை பற்றிய புள்ளி விவரங்களை சேகரித்து அவற்றை முறையாக ஒழுங்குபடுத்தி அவற்றிலிருந்து பொது முடிவுக்கு வருவதாகும். 2வது ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா விவரங்களை உற்று நோக்குவது மூலம் முடிவுக்கு வருவது எளிது. அடுத்தது விவரங்களை பொதுமைப்படுத்தி கருதுகோள்கள் உருவாக்குதல். 4வது ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா கருதுகோள்களை சரிபார்த்தல். ஓகேங்களா. அது பார்த்திங்கன்னா ஏங்கிலின் விதின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. செக் பண்ணுறது கடைசியாக.
இங்கே பாருங்கள், ஏங்கலின் விதிப்படி உணவு பண்டங்களுக்காக செலவிடப்படும் செலவின் சதவீதம் மொத்த செலவு அதிகரிக்கும் போது குறையும். அதுதான் ஏங்கலின் விதின்னு சொல்கிறது. இன்றைய பொருளாதார அறிஞர்கள் இரண்டு முறைகளும் ஒன்றை ஒன்று சார்ந்ததாக கருதுகிறார்கள். ஆல்ஃபிரட் மார்ஷல் கூற்றுப்படி நடப்பதற்கு வலது காலும் இடது காலும் எவ்வாறு அவசியமோ அதுபோல பகுத்தாய்வு முறையும் தொகுப்பாய்வு முறையும் அறிவியல் ஆய்வுக்கு அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார்? ஆல்ஃபிரட் மார்ஷல். அடுத்து பார்த்தீங்கன்னா பொருளாதார உண்மைகளும் கோட்பாடுகளும். பொருளாதார அறிஞர்கள் ஆய்வு முறைகளை பயன்படுத்தி உண்மைகளை உற்று நோக்குகின்றனர். எடுத்துக்காட்டாக, பண்டத்தின் விலையில் ஏற்படுகின்ற மாற்றத்தால் பண்டத்தின் தேவை அளவில் ஏற்படும் மாற்றத்தை ஆராய்கிறார்கள். இதன் மூலம் இரண்டு மாற்றங்களும் தலைகீழ் தொடர்புடையன என்பதை உணர்கிறார்கள். அதாவது பண்டத்தின் விலை அதிகரிக்கும் போது தேவையின் அளவு குறைகிறது. ஓகேவா? என்ன சொல்கிறது? விலை அதிகமாச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? அதை வாங்க மாட்டாங்க. அப்போது தேவை வந்து என்னாகும்? ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். இவ்வாறு தேவை கோட்பாடு வடிவமைக்கப்பட்டுள்ளது. பின்னர் மற்ற பல கூறுகளை பல காலங்களில் பல இடங்களில் ஆராய்ந்த பிறகு உருவாக்கக்கூடிய கோட்பாடானது விதியாக உயர்வு பெற்று உலகளாவிய விதி என்று ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. பொருளியல் விதிகளின் இயல்புகள். ஓகேங்களா? ஒரு விதி எனப்படுவது இரண்டு அல்லது அதற்கு மேலான காரணிகளுக்கு இடையேயான காரண காரிய தொடர்பினை விளக்குவதாகும். மார்ஷல் பொருளியல் விதிகளை போக்குறை கூற்றுகள் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டெண்டன்சிஸ் என்கிறார். ஓகேங்களா? யார்? மார்ஷல். பணவிலையால் அளவிடத்தக்க நடவடிக்கைகளின் உந்துதலை விவரிக்கும் சமூக விதிகள் என்று அவர் குறிப்பிடுகிறார். இயற்கை அறிவியலில் ஒரு குறிப்பிட்ட காரணத்தை பின்பற்றி உறுதியான விளைவு எதிர்பார்க்கப்படுகிறது. பொருளியலின் விதிகள் காரணம் மற்றும் விளைவு ஆகியவற்றுக்கிடையே உள்ள தொடர்பை கொண்டு இயங்குகின்றன. ஓகேங்களா? இங்கு புள்ளி விவரங்கள் மூலம் கணிக்கப்படுகின்ற விளைவுகள் அவசியமானவை, தவிர்க்க முடியாதவையாகவும் உள்ளது. இருப்பினும் பொருளியல் விதிகள் இயல் அறிவியல்களை போன்று துல்லியமானவை அல்ல. ஓகேங்களா? புவியீர்ப்பு விசையின் துல்லியத்தன்மைகளோடு ஒப்பிடக்கூடிய அளவிற்கு பொருளியல் விதிகள் இல்லை என்கிறார்கள் மார்ஷல். ஓகேவா? அது வந்து எக்ஸாக்டான ஒரு ரிசல்ட் கிடையாது. ஓகேவா? அப்படின்னு சொல்கிறான். இயல் அறிவியலாளர்கள் அறிவியல் தன்மைகளை ஆய்வுக்கூடத்தில் கருவிகளின் துணையால் திரும்ப திரும்ப ஆராய்ந்து தெளிவான துல்லியமான முடிவுக்கு வர இயலும். மாறுகின்ற மனநிலையை கொண்ட மனிதர்களின் நடத்தைகளை கொண்டு எதிர்பார்க்கப்படும் கணிப்பு தவறானதாக அமையும். எனவே பொருளியல் அறிவியல் மாற்றங்களை எளிதில் கொண்டு வர இயலாது. தேவை விதிக்கு பல விதி விலக்குகள் உள்ளன. எனவே பொருளாதார விதிகள் மீற முடியாதவை அல்ல. சரிங்களா? ஸோ பொருளியல் விதிகளை எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருப்பதாக கணிக்க முடியாது. எனவே மார்ஷல் என்ன சொல்கிறாரு? பொருளியல் விதிகளை அலைகளின் விதிகளோடு ஒப்பிடலாம் என்கிறார். குறைவான காற்றழுத்தம் கொண்ட அலைகளுக்கு பின்னர் அதிக உயரமான அலைகள் வரும் என்பதை எப்படி உறுதியாக கூற முடியாதோ அதுபோல பொருளியலில் விதிகளை உறுதியிட்டு சொல்ல இயலாது. யார் சொல்லுகிறார்? மார்ஷல் சொல்கிறார். ஏனெனில் மனிதனின் நடத்தைகள் எளிதில் மாறக்கூடியவையாக இருக்கும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, மற்றவை மாறாதிருக்கும் பொழுது ஒரு பண்டத்தின் விலை குறைந்தால் அப்பண்டத்தின் தேவை அதிகரிக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு பொருளோட விலை கம்மியாக தானே ஆகும், அதை நிறைய பேர் வாங்குவாங்க, அப்போது தேவை அதிகமாகுது. அதற்கு மாறாக விலை அதிகரித்தால் அப்பண்டத்தின் தேவை குறைகிறது என்று தேவை விதி எடுத்துரைக்கின்றன. ஸோ மற்றவை மாறாமல் இருக்க எனும் ஊகத்தை, அதாவது அசம்ஷனை பயன்படுத்துவதால் பொருளாதார விதிகள் கருதுகோளாகின்றன. இருப்பினும் இயல் அறிவியலில் உள்ள கற்பனை கூறுகளை விட பொருளியலில் உள்ள கற்பனை கூறுகள் குறைவானவை என்பதையும் கணக்கில் கொள்ள வேண்டும். பணத்தை அளவுகோலாக பயன்படுத்துவதால் பொருளியலின் விதிகள் சரியானவையாகவும் சுருக்கமானவையாகவும் பிற சமூக அறிவியல்களை விட துல்லியமானதாகவும் உள்ளன. எனினும் அளவுகோலான பணத்தின் மதிப்பே நிலையாக இல்லாத காரணத்தால் பொருளாதார விதிகள் எப்பொழுதும் ஊடகங்கள் சூழ்ந்துள்ளன. பொருளாதார விதிகள் உலகறிந்த உண்மையாக உள்ளன. எடுத்துக்காட்டு, சேமிப்பு வருமானத்தை சார்ந்துள்ளது. மற்றொரு உலகறிந்த உண்மை, மனித விருப்பங்கள் எண்ணற்றவை. ஸோ பொருளியலின் உட்பிரிவுகள் என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, நுகர்வு,
ஓகேங்களா. நுகர்வு, உற்பத்தி, பரிமாற்றம், பகிர்வு. ஓகேங்களா. ஸோ இதுவும் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். நுகர்வுனா என்னது? கன்சியூமபிள், கன்சியூம் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா அது. மனித விருப்பங்களை நிறைவு செய்யும் நுகர்வு பொருளாதார நடவடிக்கையின் துவக்க புள்ளியாக விளங்குகிறது. இந்த பகுதியில் மனித விருப்பங்களின் இயல்புகளின் அடிப்படையில் நுகர்வோரின் நடத்தை, குறைந்து செல் பயன்பாடு, நுகர்வோரின் உபரி ஆகிய பல விதிகள் விளக்கப்படுகின்றன. அதான் நுகர்வுன்னு சொல்கிறோம். உற்பத்தி அப்படின்னா ப்ரொடக்ஷன், மேனுஃபேக்சரிங். ஸோ உள்ளீடுகளை வெளியீடுகளாக மாற்றும் செயல்பாடு உற்பத்தி எனப்படும். ஓகேங்களா. இது உற்பத்தி காரணிகளின் இயல்புகளை உள்ளடக்கி உள்ளது. அதாவது நிலம், உழைப்பு, மூலதனம், தொழில் அமைப்பு, மேலும் உள்ளீடு வெளியீடுகளுக்கிடையேயான உறவு ஆகியன இப்பிரிவில் இடம்பெற்றுள்ளன. அடுத்தது பரிமாற்றம். ஓகேவா. எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது. ஸோ பரிமாற்றம் என்பது பல்வேறு அங்காடி அமைப்புகளின் மூலம் விலை தீர்மானிக்கப்படுவதோடு தொடர்புடையது. இதன் பிரிவு வர்த்தகம், அதாவது ட்ரேடு, மற்றும் வணிகத்தை, காமர்ஸ் உள்ளடக்கியுள்ளது. உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் நுகர்வோரின் கைகளுக்கு கிடைக்கின்ற போது தான் நுகர்வுக்கு வாய்ப்பு ஏற்படுகின்றது. அடுத்து பகிர்வு. ஓகேங்களா. ஷேர் பண்ணுறது, ஷேரிங். உற்பத்தி என்பது உற்பத்தி காரணிகளின் பங்களிப்பு மூலம் கிடைக்கும் விளைவாகும். இவ்வாறாக நிலம், உழைப்பு, மூலதனம், தொழில் அமைப்பு போன்றவற்றின் முயற்சியால் பண்டங்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. உற்பத்தி செய்யப்பட்ட செல்வங்கள் உற்பத்தி காரணிகளுக்கு ஊதிய வடிவில் பகிர்ந்தளிக்கப்படுகின்றன. இப்பிரிவில் உற்பத்தி காரணிகளுக்கு வழங்கப்படும் ஊதியங்களாக வாரம், கூலி, வட்டி மற்றும் லாபம் ஆகியவற்றை பற்றி படிக்கப்படுகிறது. பகிர்வு என்னும் பகுதி உற்பத்தி காரணிகளின் விலைகள் நிர்ணயிக்கப்படுவதை விளக்குகிறது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பொருளியலின் வகைகள். ஸோ என்னென்ன வகையாக இருக்குது பார்த்திங்கன்னா, பொருளியல் என்பது விரைவாக வளர்கின்ற ஒரு பாடம். ஓகேங்களா. இது எல்லைகள் தாண்டி விரிந்திருக்கிறது. பற்றாக்குறையான வளங்களை திறமையான முறையில் ஒதுக்கீடு செய்து நீடித்த நிலத்தை பெறுவதற்கு உதவுவது இந்த பாடத்தின் அடிப்படை உந்துதலாகும். பின்வரும் சில முக்கிய பாடப்பிரிவுகளாகும். இதில் வளங்கள் சிறந்த முறையில் ஒதுக்கீடு செய்யப்படுகின்றன. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்து தான் நுண்ணியல் பொருளியல்னா என்னது? மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னு சொல்கிறோம். அப்படின்னு என்ன? தனிப்பட்ட மனிதர்கள், இல்லங்கள், நிறுவனங்கள் அல்லது தொழில்களின் பொருளாதார நடவடிக்கைகளை நுண்ணியல் பொருளியலில் படிக்கிறோம். சரிங்களா. பல்வேறுபட்ட சந்தை சூழலில் தொழில் நிறுவனங்கள், வாங்குபவர்கள், விற்பவர்கள் இணைந்து எவ்வாறு விலையை தீர்மானிக்கும் செயலில் ஈடுபடுகிறார்கள் என்பதை நுண்ணியல் பொருளியல் படிக்கப்படுகிறது. ஸோ நுண்ணியல் பொருளியல் கீழ்கண்டவற்றை உள்ளடக்கியுள்ளது. என்னென்னா மதிப்பீட்டு கோடுகள், பொருளாதார நலக்கோடுகள். மதிப்பீட்டு கோடுகள் என்னது? பண்டங்கள் மற்றும் காரணிகளின் விலை தீர்மானம். இதெல்லாம் இங்கே என்ன இது என்ன எக்கனாமிக்ஸ் பார்த்தோன்னா மைக்ரோ எக்கனாமிக்ஸ் சொல்கிறோம். இங்கே ஒரு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நுண்ணியல் பொருளியல் மற்றும் பேரியல் பொருளியல் என்ற சொற்களை முதலில் 1933ஆம் ஆண்டு நார்வே நாட்டு பொருளியல் அறிஞரான பேராசிரியர் ராக்னர் ஃப்ரிஷ் பயன்படுத்தினார். அவர் தானே பண்ணுறாரு அந்த மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறாரு. ஓகேங்களா. நார்வே நாட்டுக்காரரு 1933. ஓகேங்களா. பின்பு ஜேஎம் கீன்ஸ் அப்படிங்கிறவர் 1936ஆம் ஆண்டு வெளியிட்ட வேலைவாய்ப்பு, வட்டி, பணம் பற்றிய பொது கோட்பாடு எனும் தனது நூலில் மூலம் இந்த இரண்டு சொற்களுக்கான வேறுபாடுகளை தெளிவாக வெளிப்படுத்தி இந்த சொற்களை பிரபலமடைய செய்தார். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து டிஃப்ரென்ஸ் கொடுத்துட்றாங்க. நுண்ணிய பொருளியல்னா என்ன, பேரியல் பொருளியல்னா என்ன அப்படின்னு டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா. ஸோ தனிப்பட்ட பொருளாதார முகவர்களான உற்பத்தியாளர்கள், நுகர்வோர்கள் எடுக்கும் பொருளாதார முடிவுகளை விளக்குவது நுண்ணிய பொருளியல். ஸோ பேரியல் பொருளியல் அப்படிங்கிறது முழு தொகுதியையும் ஆராயும் பகுதிகள் கொண்டது. மொத்த உற்பத்தி, நாட்டு வருமானம், மொத்த சேமிப்பு, முதலீடு, இதெல்லாம் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். பேரியல் பொருளியல் பொருளாதாரத்தின் சிறு பகுதிகளை மட்டும் கணக்கில் எடுத்துக்கொள்ளும். இதானது நாட்டின் முழு பொருளாதாரத்தையும் கணக்கில் எடுத்துக்குவாங்க. இப்பிரிவு தனியொரு பண்டம் மற்றும் காரணியின் விலை எந்தவித முறையில் நிர்ணயிக்கப்படுகிறது என்பதை விளக்குகிறது. அது மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது இது பொருளாதாரத்தின் பொது விலை நிலையோடு தொடர்புடையது. ஓகேங்களா. அடுத்தது இது விலை கோட்பாடு என்று அழைக்கப்படுகிறது. இது எனது வருமான கோட்பாடு என்று அழைக்கப்படுகிறது. தனிப்பட்ட நுகர்வோர் மற்றும் உற்பத்தியாளரது உத்தம அளவு குறிக்கோளுடன் தொடர்புடையது. இது வளர்ச்சி முறையில் உத்தம அளவுடன் தொடர்புடையது. ஓகேங்களா. அடுத்தது பேரியல் பொருளாதாரம்.
பேரியல் பொருளியல் நுண்ணியல் பொருளியல் இருந்து சற்று பேரியல் பொருளியல் நுண்ணியல் பொருளியலிருந்து சற்று மாறுபட்டது. இது ஒட்டுமொத்த பொருளாதார நடவடிக்கைகளை விளக்குகிறது. நாட்டு உற்பத்தி, பணவீக்கம், வேலையின்மை மற்றும் வரி போன்ற பல ஒட்டுமொத்தங்களை பற்றி படிக்கிறது. அதான் என்னது மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ கீன்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, வேலைவாய்ப்பு, வட்டி, பணம் பற்றிய பொது கோட்பாடு என்ற நூல் தற்கால பேரியல் பொருளாதாரத்துக்கு அடிப்படையாக விளங்குகிறது. வேலைவாய்ப்பு, வட்டி, பணம் பற்றிய பொது கோட்பாடு எழுதுனது யார்? கீன்ஸ். ஓகேங்களா. அடுத்தது என்னது? பன்னாட்டு பொருளாதாரம். ஓகேங்களா. ஸோ பன்னாட்டு பொருளாதாரம் என்னது? மல்டிநேஷன். ஓகேவா. நவீன உலகில் எந்த ஒரு நாடும் தனிப்பட்ட நிலையில் வளர்ச்சி அடைய இயலாது என்று கருதப்படுகிறது. ஓகேவா. இண்டிவிஜுவலாக எந்த ஒரு நாடும் முன்னேற்றம் அடைய முடியாது. வெளிநாட்டு மூலதனம், முதலீடு, ஓகேங்களா, மற்றும் பன்னாட்டு வாணிபத்தின் மூலம் ஒவ்வொரு நாடும் மற்ற நாடுகளோடு தொடர்பு கொண்டுள்ளன. இவற்றை பன்னாட்டு பொருளியல் விளக்குகிறது. அடுத்து பொதுநிதி பொருளாதாரம். பொதுநிதி என்பது வருமானம் அல்லது வருவாயை அதிகரிக்க பொது அதிகார அமைப்புகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து மேற்கொள்ளும் நடவடிக்கையை விளக்குகிறது. பொது செலவு, பொது வருவாய், பொது கடன் மற்றும் நிதி நிர்வாகம் போன்றவற்றை பொதுநிதியின் எல்லைகளாகும். ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா வளர்ச்சி பொருளாதாரம். தலா வருமானம், மனித மேம்பாடு குறியீடு, மகிழ்ச்சி குறியீடு ஆகியவற்றின் அடிப்படையில் நாடுகள் வளர்ச்சி அடைந்த நாடுகள், வளர்ந்து வரும் நாடுகள், பின்தங்கிய நாடுகள் என வகைப்படுத்தப்படுகின்றன. வளர்ச்சி பொருளாதாரமானது வளர்ந்த நாடுகளின் இயல்புகள், வளர்ச்சிக்கான தடைகள், வளர்ச்சிக்கு உதவும் பொருளாதார காரணிகள் மற்றும் பொருளாதாரம் சாரா காரணிகள், பல்வேறு வளர்ச்சி மாதிரிகள் மற்றும் வளர்ச்சிக்கான உத்திகள் போன்றவற்றை விளக்குகிறது. இது வளர்ச்சி பொருளாதாரம் சொல்கிறோம். சுகாதார பொருளாதாரம் அப்படின்னா என்னென்னா, சுகாதார பொருளாதாரம் என்பது செயல்முறை பொருளாதாரத்தின் ஒரு பகுதியாகும். இது சுகாதார குறியீடுகள், நோய் தடுப்பு, நோய் தீர்க்கும் நடவடிக்கைகள், மருத்துவ ஆராய்ச்சி, கல்வி, கிராமப்புற சுகாதார பணி, மருந்து விலை கட்டுப்பாடு, மகப்பேறுக்கு பின்னரான தொடர்பான பாதுகாப்பு, மகப்பேறு, குழந்தை சுகாதாரம், சுகாதாரத்திற்கான வரவு செலவு திட்ட ஒதுக்கீடு போன்றவற்றை உள்ளடக்கியது. அடுத்து சுற்றுச்சூழல் பொருளாதாரம் அப்படின்னா என்னென்னா, இயற்கை வளங்களின் இருப்பை சுரண்டுதல் மற்றும் சுற்றுச்சூழல் மாசு ஆகியன விரைவான பொருளாதார முன்னேற்றத்தின் விளைவான தீய விளைவுகளாகும். எனவே பொருளாதாரத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையே உள்ள உறவை ஆராயும் சுற்றுச்சூழல் பொருளாதாரத்தை படிப்பதும் அவசியமாகும். சுற்றுச்சூழல் பொருளியல் சூழலில் பொருளியல், சுற்றுப்புற சூழல் ஆகியவற்றுக்கிடையான தொடர்புடைய பிரச்சனைகளை பற்றி படிக்கிறது. ஓகேங்களா. அது பேர் என்ன சொல்லுவாங்க? எக்காலஜி. சூழியல் அப்படின்னா என்னது? எக்காலஜி. அடுத்து பார்த்திங்கன்னா அடிப்படை சிக்கல்கள். அடிப்படை பொருளியல் சிக்கல்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, விருப்பங்கள் எண்ணற்றவை, வளங்கள் பற்றாக்குறையானவை, இலவசமாக கிடைப்பதில்லை, விருப்பங்களின் தெளிவு. பொருளியல் பற்றாக்குறையான வளங்களை கொண்டு மக்கள் எவ்வாறு தங்களது விருப்பத்தை பூர்த்தி செய்கிறார்கள் என்பதை கூறுகிறது. வளங்கள் ஏராளமானவாகவும் தேவைகள் செலவாகவும் இருந்தால் பொருளாதார பிரச்சனை இருப்பதில்லை. ஆனால் இத்தகைய சூழ்நிலை ஒருபோதும் இருப்பதில்லை. எப்போதும் வளங்கள் குறைவாகவும் நமது தேவை எண்ணிலடங்காதவையாகவும் இருக்கின்றன. எனவே எல்லா சமுதாயத்திலும் சில தெளிவுகளை மேற்கொள்ள வேண்டியுள்ளது. என்ன உற்பத்தி செய்வது, எவ்வளவு உற்பத்தி செய்வது, ஓகேங்களா, எந்த பண்டங்களை உற்பத்தி செய்வது, எவ்வாறு உற்பத்தி செய்வது, யாருக்காக உற்பத்தி செய்வது, எங்கு உற்பத்தி செய்வது, எவ்வளவு உற்பத்தி செய்வது முதலான வினாக்கள் எல்லா சமுதாயங்களிலும் எழுகின்றன. இவற்றிற்கான விடை சில முக்கியமான சிக்கலான முடிவுகளை சார்ந்துள்ளது. என்னென்னா, உணவு, உடை, வீட்டுப் பொருட்கள் போன்றவற்றை அதிகம் உற்பத்தி செய்வதா அல்லது ஆடம்பர பண்டங்களை அதிகம் உற்பத்தி செய்வதா, வேளாண் பொருட்களை அதிகம் உற்பத்தி செய்வதா அல்லது தொழிற்சாலை பணிகளையும் உற்பத்தி செய்வதா, வளங்களை அதிகமாக கல்வி மற்றும் சுகாதாரத்துக்கு பயன்படுத்துவதா அல்லது வளங்களை அதிகமாக இராணுவ பணிகளுக்கு பயன்படுத்துவதா, நுகர்வு பண்டங்களை அதிகம் வைத்து கொள்வதா அல்லது முதலீட்டு பண்டங்களை வைத்து கொள்வதா, அடிப்படை கல்விக்கு அதிகம் செலவு செய்வதா அல்லது உயர்கல்விக்கு அதிகம் செய்வதா, இந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க, ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குது. எவ்வாறு உற்பத்தி செய்வது, ஒவ்வொரு சமுதாயமும் உழைப்புச் செறிவு மிக்க தொழில்நுட்பத்தை அதிகம் பயன்படுத்துவதா அல்லது மூலதன செறிவு மிக்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதா என்பதை முடிவு செய்ய வேண்டும். அதாவது உழைப்பை அதிகம் பயன்படுத்துவது அல்லது இயந்திரத்தை அதிகம் பயன்படுத்துவது என்று தீர்மானிக்க வேண்டியிருக்கிறது.
யாருக்காக உற்பத்தி செய்வது? அடுத்தது, ஒவ்வொரு சமுதாயமும் உற்பத்தி செய்த பண்டங்களை சமுதாயத்தின் பல்வேறு பிரிவுகளுக்கு எவ்வாறு பிரித்து கொடுப்பது, யார் அதிகம் பெறுகிறார்கள், யார் குறைவாக பெறுகிறார்கள் என்பதையும் அறிய வேண்டியுள்ளது. சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் குறைந்தபட்ச நுகர்வுக்காவது பண்டங்களும் பணிகளும் கிடைக்கின்றனவா என்பதை உறுதி செய்ய வேண்டியுள்ளது. வளங்கள் பற்றாக்குறையாக இருப்பதால் மாற்று வாய்ப்புகளை தெரிவு செய்ய வேண்டிய கட்டாயத்தை ஒரு சமுதாயம் சந்திக்கிறது. ஒரு பொருளாதாரத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளை தனி மனிதர்களுக்கு ஒதுக்கீடு செய்வது முதலான சிக்கல்களையும் சமுதாயம் சந்திக்க வேண்டியுள்ளது. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா உற்பத்தி வாய்ப்பு வளைகோடு. உற்பத்தி வாய்ப்பு வளைகோடு. ஏதேனும் ஒரு பொருளை எடுத்துக்கொண்டால் அவற்றின் எதை எவ்வளவு உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற அளவிற்கு பதில் தரும் முறையே வடிவியல் சாதனம் மூலம் விளக்குவதே உற்பத்தி வாய்ப்பு வளைகோடு எனப்படுகிறது. கொடுக்கப்பட்ட வளங்கள் மற்றும் தொழில்நுட்ப நிலையில் உற்பத்தி வாய்ப்பு வளைகோடானது சமுதாயத்தில் தேர்வு செய்யப்படும் பண்ட வரிசையை எடுத்துக்காட்டுகிறது. சில அனுமானியங்கள் அடிப்படையிலேயே உற்பத்தி வாய்ப்பு வளைகோடு விளக்கப்பெறுகின்றன. காலத்தில் மாற்றம் இல்லை, வளைகோட்டில் நெடுகிலும் ஒரே காலம் நிலைத்திருக்கிறது. உற்பத்தி செய்யும் தொழில்நுட்பம் நிலையானது. உற்பத்தி செய்யும் தொழில்நுட்பம் நிலையானது. சமுதாயத்தில் முழு வேலைவாய்ப்பு நிலவுகிறது. கொடுக்கப்பட்ட வளங்களை கொண்டு இரு பண்டங்களை மட்டுமே உற்பத்தி செய்ய முடியும். உற்பத்தி வளங்கள் முற்றிலும் இடம்பெயரக்கூடியவை. உற்பத்தி காரணிகளின் அளவும் தரமும் கொடுக்கப்பட்டுள்ளன. ஓகேங்களா? ஸோ இதுதான் உற்பத்தி வாய்ப்பு அட்டவணை. ஸோ எவ்வளோ அளவு உற்பத்தி செய்யணும் அப்படின்னு ஒரு சர்வேல எடுத்திருக்காங்க. சரிங்களா? ஜஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா அதை பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு அட்டவணை கொடுத்து அது உற்பத்தியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது நம்ம சப்ஜெக்டில் இல்லை. சரிங்களா? ஸோ என்ன உற்பத்தினா என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், இதோட முடியுது. ஸோ இது என்னது, கொஞ்சம் ப்ரீஃபான கிளாஸ் தான். ஸோ பேசிக்கான நம்ம எக்கனாமிக்ஸில் என்னென்ன கான்செப்ட் இருக்குது சொல்லி நம்ம இதில் பார்த்துருக்கோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருந்தது. ஒரு அட்லீஸ்ட் 1 or 2 times இந்த கிளாஸை பாருங்கள். பார்த்தா தான் என்னாகும் இதுலேருந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ இதுக்கப்புறம் வர கிளாஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ கண்டினியூவாக இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்ன பண்ணலாம், 20 out of 20 மார்க் நம்ம எக்கனாமிக்ஸில் எடுக்க முடியும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்கள் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலான டேர்ம்ஸோ எதுவுமே இதில் இருக்க போகிறதில்ல. ஓகேவா? நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணியிருப்போம், எக்கனாமிக்ஸை ஒமிட் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம், எக்ஸாமுக்கு நம்ம போயிருந்திருப்போம். இந்த டைம் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா என்ன பண்ணிட்டாங்க, 20 மார்க்ஸ் இதிலே நம்மளுக்கு வருது. அதனால் இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக இதை என்ன பண்ணிக்கோங்க, லேர்ன் பண்ணிக்கோங்க. சரிங்களா?